கரெக்டா கட்டுப்பிட்டா. அடுத்து A2D. ஹாய் சோல்ஜர்ஸ். அந்த சேனல்ல இருந்தப்ப நம்மள பத்தி ஒரு வீடியோ போட்டுருந்திருப்பாரு. அதுல நான் கால் பண்ணி சந்தோஷப்பட்டதாகவும் டெக் ப்ரோட்ட பேசினேன் அவர் தான் சொன்னாரு அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருந்திருப்பாரு. அண்ணா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண உடனே எனக்கு முதல்ல கால் பண்ணது யாருடா? இவங்க தான், டெக் ப்ரோ தான். பட் அது ஏன்ட்ட பேசல, அதுவும் விஜய் கார்த்திகேயன்ட்ட தான் பேசியிருந்திருப்பாரு. அப்பயும் ஏங்க இப்படி மாத்தி சொன்னீங்க, என்னதானங்க தெரியும் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே தப்பா கன்வே ஆகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல லாஸ்ட்ல வந்து ஆட் பண்ணி விட்டாரு. இதுக்கு முன்னாடி கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தாலும் அந்த நீங்க என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கீங்களோ அதான் எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றது வெளியே இருந்து. பட் அது நீங்களும் அதே மைண்ட் செட்ல இருக்கீங்கன்றது ரொம்ப சந்தோஷம் கேட்கறதுக்கு. ஆனா நீங்களுமே என்னதான் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க? நாங்களுமே அன்னைக்கு அந்த இதுல சொல்ல வந்தது அதான். நாங்க இதுவரையும் மீட் பண்ணது இல்ல உங்களை. நான் ஒரே ஒரு தடவை வந்து எங்க நம்ம இதுல பார்த்தோமா, ஆமா, அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து வெளியே ஹாய்னு ஒரு தடவை உட்காந்துருந்தோம். எப்போ இவர் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இது பண்ணிட்டு இருந்தோம். நான் என்ன நினைச்சேன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்களும் அந்த மைண்ட் செட் தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. நான் அவருக்கு என்னன்னா எனக்கு எதுவுமே இல்ல, அதனால டைரக்டா நான் விஜய் கார்த்திக் அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரிங்க அவருக்கு பிரச்சனை இருக்கு, அதே மாதிரி இதுலயும் வந்து சில இன்க்ளூஸ் போடாம இருக்கு, நான் கேட்கலன்னா வந்து எனக்கு என்னோட மனசாட்சிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் இந்த மேட்டர். இவர் விஜய் கார்த்திகோட எனக்கு பேச்சுவார்த்தை இருக்குல்ல. பட் ஆப்வியஸ்லி நான் அப்படியே நினைச்சேன், நீங்க ஓகே நீங்க ஒன்னா ஒர்க் பண்றீங்க, நீங்களும் அதே மாதிரி சொல்றீங்க. அன்னையில இருந்து இப்போ வரையுமே ஒரு கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் யாரு விஜய் யாரு கம்பெனி எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் போர்ட்ரே பண்ணது என்னதான் மேக்ஸிமம் 99% போர்ட்ரே பண்ணது என்னதான் போர்ட்ரே பண்ணிட்டு ஒரு குட்டியா ஒரு எழுத்துல போட்டிருந்தீங்க. நமக்கு வந்து தனிப்பட்ட வன்மம் எதுவுமே கிடையாது யார் மேலயும். என்ன வன்மம் இருக்கு? நம்ம ரெண்டு பேரும் அதான் சொல்றல, என்ன இருக்கு அதான் பண்ணுங்க. ஆப்வியஸ்லி உங்ககிட்ட நல்ல டீம் இருக்காங்க இப்ப, பட் ஆடியன்ஸும் இருப்பாங்க. சூப்பரா பண்ணுங்க, நல்ல மைண்ட் செட்டும் நீங்க இருக்கீங்க. Thank you Mr. Gentleman. இதுவரை நந்தாவை ஒரே ஒரு தடவை தான் மீட் பண்ணிருக்கேன், பிளாக் ஷீப் அவார்ட்ல. அதுக்கப்புறம் இப்ப டெக் சூப்பர் ஸ்டார் வந்ததுக்கு அப்புறம் அவரே நம்பரை கண்டுபிடிச்சு கால் பண்ணாரு. இதுக்கு முன்னாடி அவரோட நம்பர் கூட என்கிட்ட கிடையாது. என்ன பொறுத்தவரை ஒரு சக யூடியூபர் கீழே விழுகையில அதை பார்த்து சிரிக்கிற ஆள்லாம் நான் கிடையாது. அதை பண்ணதும் அடடா கிரியேட்டர்ஸ் தான். ஆல்சோ இப்ப எங்களுக்கு நடக்குதுல டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்றத ஸ்பாம்ல போட்டிருக்காங்கல்ல, அது மாதிரி A2D ஸ்பாம்ல போட்டதும் முருகேஷ் அண்ணா. கணேசா போட்ட ஹாய் ப்ரோன்ற நார்மலா போட்டது வந்து இருக்கு, ஆனா A2D போட்டது இங்க வரல. ஏன் வரல? ஏன்னா நம்ம அண்ணன் செய்ததை போல ப்ரோவும் வந்து பாத்தீங்கன்னா செய்திருக்கிறார், A2D ஸ்பாம் ஆக்கி இருக்கிறார். நானே மத்த